அட்டவணை 1 மற்றும் 2 பொறுத்துக. சரிங்களா? மதன் மோகன் மாளவியா இவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். இது 1909 அன்னிபெசன்ட் அம்மையாரால் பனாரஸ் இந்து கல்லூரியாக ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 இது பல்கலைக்கழகமாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஏஓ ஹியூம் இவர் இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபவுண்டர். 1885 ஆரம்பிக்கப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் 1916 ஆரம்பிச்சிருப்பாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் ஆசாத் ஹிந்த் பௌஜ் இதனுடைய நிறுவனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங், கேப்டன் மோகன் சிங் தான். இது 1942 சிங்கப்பூரில் அமைச்சிருப்பார். 1943 இதனுடைய எல்லா விதமான தலைவராகவும் அனைத்து பொறுப்புகளிலும் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இதை வழி நடத்தியிருப்பார். பின்னர் 1943 ஆசாத் ஹிந்த் அரசு அப்படிங்கிற பேரில் ஒரு தற்காலிக அரசாங்கத்தை சிங்கப்பூரில் இவர் ஏற்படுத்தியிருப்பார் சுபாஷ் சந்திரபோஸ். இதெல்லாம் இவரை பற்றின முக்கியமான தகவல். சுபாஷ் சந்திரபோஸ் இன்னொரு முக்கியமான ஒரு கூற்று சொல்லியிருப்பார். உங்கள் இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் பெற்று தருகிறேன் அப்படின்னு சொன்னவர் சுபாஷ் சந்திரபோஸ். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. தேங்க்யூ.